சொல்லிட்டு இருந்தேனே. ஏன் மந்திரி உங்களை எதுக்கு வர சொன்னோம்னா எங்க போறோம்? ஊருக்கு போலாம். இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை எங்க போகணும்? ஒயின் ஷாப்புக்கு போகணும். சரி கூட காலையில போய் சாப்பிடுவோம். நினைப்புலே இருக்கணுமா? நீங்க வெள்ளிக்கிழமை நந்தவனம் போகணும். நந்தவனம் போய் ஆடி பாடி விளையாடணும். உங்களை எதுக்காக அப்பா வச்சிருக்காரு? அப்பா வச்சிருக்காரு வேலைக்கு உங்களை பாத்துக்கிறதுக்கு. எங்களை பாதுகாப்பா கூட்டிட்டு வர்றதுக்காக அப்பா உங்களை வர சொல்லி இருக்கிறார். சொல்லி இருக்கிறார். நந்தவனத்துக்கு போய் அங்க பாத்தீங்களா, நந்தவனத்துல மயில்கள் ஆடுவதும் குயில்கள் கூவதும் பாட்கள் குதித்து ஓடுவதும். அதுதான் குதித்து ஓடுதா? குதித்து ஓடுவதும். அங்க பாருங்க கொக்கு எல்லாம் டொக்கு டொக்குன்னு டொக்கு போடுது. அந்த மாதிரி நந்தவன கலகலப்பா இருக்கணும். அதனால போமா நந்தவனத்துக்கு. அறாவே தவளை வச்சுக்கிறோம். லாபம் அதை விட்டு சலக்கையாடா சிங்குன்னு போதா எங்க சட என்று அந்த சத்தத்தை கேட்டு அதே ஞாபகத்துக்கு வருதுடாப்பா. இவங்க இப்படி சாத்துக்கிட்டு இருந்தா நான் பாடத்தோட சட்டி போடலதா. மந்திரி யாரா நந்தவனத்துக்கு போறோம்? மந்திரி நீங்க நானு. ஐயோ ஏன் கத்துறீங்க? திடீர்னு போய மணிச்சட்டுக்காரரு இந்த ஊருக்காரங்க ஊட்டிப்புக்கார தவன்னு இருக்கிற கூட வாங்க போவோம். எல்லாரும் சேர்ந்து போனாதான் கலகலப்பு உண்டாகும். கலகலப்பு உண்டாகும். அப்ப நான் என்ன சொன்னேன்? எல்லாம் தெளிவாவே கலகலப்பு உண்டாகும். கலகலப்பு உண்டாகும். அங்க பாத்தீங்களா எனக்கு நந்தவனத்துல எனக்கு எனக்கு ஒரு சந்தேகம். பாட்டுல தான் வந்து எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? எல்லா ஊர்லயும் இந்த சீனை தான் கொண்டு போய் கட்டுறான். நந்தவனங்கிறாங்க. இதுல மட்டும் காத்து அடிக்க மாட்டேங்குது, இந்த மரமும் ஆட மாட்டேங்குது. அங்க பாருங்க, உங்க கண்ணை திறந்து பாருங்க, ஆடுது மரம். அசத்தண்ணே அங்க பாருங்க, மரம்லாம் ஆடுது பாருங்க. ஆட்டி விட்டு இருக்கிறியா? மந்திரி அங்க பாத்தீங்களா, அங்கிட்டு வருமால இங்கிட்டு வருமால நடுவுல ஓடுது நீரோடை. அதுல குடு 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 குடு. சரி தெலுங்கைய கூப்பிட்டு நம்மளா கூதித்து அப்படிதான் ஓடக்கூடாது. போய் என்ன பண்றது தெரியுமா? அந்த குளத்துல இறங்கி 2 பேரும் குளத்துல இறங்கி 2 பேரும் துணிமணியை பூரா குளத்துல எதுக்கு உட்காந்து குளிப்போமா? யாரு பிரதாங்கரை முன்னாடி என்ன தவளுக்கார முன்னாடியா? சரி குடுறா கராடத்துக்கு போவோம் நாளைக்கு. ஆமா ஆமா போவோமா? எப்படி போகணும் சொல்லுங்க. கோட்டை பெருமாள் மகனுமாகிய தெலுங்காயி வரக்கூடிய நேரத்தில் யாரும் முழித்திருக்க கூடாது, எல்லாம் படுத்து தூங்கணும். சாயிங்க காலையில 4 மணிக்கு டீயை கொடுத்து எழுப்பிடுற எதிர்த்து வீட்டுக்கு போங்க. மந்திரி போமா தெலுங்காயி அங்கிருந்து பண்ண జింజిన్నాకడి జినక్కడక్కడి జింజిన్నాకడి జింజిన్నా జింజిన్నాకడి జినక్కడక్కడి జింజిన్నాకడి జింజిన్నా ఏలేలో ఇలవన వెగిరే అరుళ మాడు అన్నమే పోయిరే బలద బల పురితే యమాని పరండి మావనానే బలద బల పురితే యమాని పరండి మావనానే జింజిన్నాకడి జినక్కడక్కడి జింజిన్నాకడి జింజిన్నా జింజిన్నాకడి జినక్కడక్కడి జింజిన్నా
எண்ணி எகுது பாரு கண்ணி மனம் உங்களா உள்ளுக்குள்ளேதோ இன்பம் வரும் உலக உலகமெல்ல இப்போது என்ன செய்தா போதும் எப்போதும் உலக உலகமெல்ல இப்போது என்ன செய்தா போதும் எப்போதும் மழை இருக்கு நலவிலை இருக்கு சூடி சேர்ந்தா காலம் இருக்கு விட்ட போலே தொட்ட போலே ஒட்டி விடாம சேர்ந்துருச்சு அதோட பாடும் அண்டமே மலர வாடு புரிசு பரவி மாவனாரே தெலுங்காயி நந்தவரத்தை பாத்தீங்களா மங்களம் நாகட்டும் யாரு மங்களம்னா நல்லா இருக்கணும் நீண்ட ஆயுளோட இருக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றது மங்களம் உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது விடு அங்க பாருங்க நந்தவனம் இந்த நந்தவனம் நம்மளுடைய சொந்த வனம் இந்த நந்தவனம் நந்தவனம் என்னுடைய நந்தவனம் நீ காவல் காவல் ஓ செக்யூரிட்டி வேலை ஆமா ஆமா நீ காவலுக்கு இருக்க இந்த நந்தவனம் என்னுடைய நந்தவனம் எங்க அப்பா எனக்காண்டி நந்தவனத்தை உருவாக்கி என்ன விளையாட சொல்லியிருக்கிறார் ஓகே எங்களுக்கு காவலாக நீ உள்ள என்னை தண்ணி அடிக்க கூப்பிடுறாப்ல வண்டியில கட்டி இருக்க எடுத்துருவாங்க அங்க பாருங்க மந்திரி என்னடா மயில் என்ன மயில் படுத்துருக்கு மயில் படுக்கல ஓஹோ சரி சரி அங்க பாருங்க குயில் எங்கடா காணா மறந்து போயிடுச்சு உங்க கண்ணுக்கு தெரியல தெரியாது அங்க பாருங்க மலை அங்க பாருங்க ஒரு பாட்டியம்மா வெள்ள மண்டை நம்மள பாக்குது மந்திரி நீங்க அங்க பாக்காதீங்க இங்க பாருங்க நந்தவனத்தை என்ன குரங்கெல்லாம் இருக்குது ஆமா இது அழகுமலை குரங்கு அங்க பாருங்க பூக்கள்லாம் எவ்வளவு அழகா ஆமா பூத்து பூத்து குலுங்கி இருக்குது குலுங்கிக்கிட்டே இருக்கு அதனால என்னைக்கு இல்லாம நம்ம நந்தவனத்துல புதுசு புதுசா பூக்கள்லாம் பூத்துருக்கு அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அதுக்கு காரணம் என்ன பின்னாடி தண்ணி ஓட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு கொஞ்சம் புதுசா சிங்கக்குட்டியா சிங்கம் என்னைக்கு படுத்துருக்கு இன்னையில மந்திரி அங்க மந்திரா தெரியுத பூ என்ன பூ அது பேர் தான் மசப்பூ நீங்க ரொம்ப பசப்புறீங்க என்ன இப்ப சொல்லுவா பாரு என்ன அப்புறம் என்ன மஞ்சளா இருக்கு என்ன பூ அது செவ்வந்தி பூ ஆஹா நல்ல படிச்ச பூ வெள்ளையா தெரியுற பூ என்ன பூ அது பேர் தான் வெளுப்பூ உங்களுக்கு ரொம்ப கொழுப்பு மந்திரி அது மல்லிகை பூ ஓஹோ சிகப்பா தெரியுதுல அந்த பூ பேர் என்ன அது பேர் தான் செம்பு உங்களோட பேர் ஒம்பா வச்சு மந்திரி நீ அடிச்சு பூ இல்லையா உமக்குற செம்பருத்தி பூ ஆமா அப்புறம் ஒரு பூ அங்க பாரு கண்ட கண்ட இடத்துல பூத்தி இருக்கு அதுக்கு பேர் தான் கண்டாரோலி அரளி பூ அடிக்க வரியா காலையில அடிக்க வரியா ஆஹா சடாமணி ஓஹோ முடியாச்சா சரிம்மா அப்புறம் அங்க பாருங்க ஓரமா ஒரு பூ தொங்குதுல அந்த பூ பேர் என்ன அதே ஓரப்பூ வாழை பூ மந்திரி மந்திரி எனக்கு ஒரு சந்தேகம் என்னடா எல்லா சுப நிகழ்ச்சியிலையும் திருவிழாவிலையும் எல்லாத்துக்கும் முன்னாடி வாழை மரம் கட்டுறாங்களே எதுக்கு கட்டலன்னா விழுந்துரும்னே அதுக்குதான் கொச்சக்கத்தை போட்டு கட்டுறாங்க அப்புறம் எதுக்குடா வாழையடி வாழையா நம்ம குடும்பம் வளர்ந்துகிட்டே போகணும்னு வாழை மரம் கட்டுறாங்க அது வளருதோ இல்லையா நீ ஏன்டா வளரலன்னா பச்சை பிள்ளையாவே இருக்கிறாங்கடா அது
ஜீ யாரு ஜீன்கள் சீனியா ஆ? இல்ல சீனி சக்கரை ஐயோ ஐயோ மந்திரி நீங்க சரியான முட்டாள். தேங்க்யூ ஆமா நான் ஒத்துக்கிறேன். நீ அப்படியே இரு. மணப்பாறையில இதெல்லாம் இத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்காத. அதனால நல்ல விளையாட்டை விளையாடணும். என்ன விளையாட்டு பிடிக்கும்? நான் ஒரு லூசு லூசு என்ன ஒண்ணு லூசு என்ன வந்து தெரியுமா ஜீப்ப வேற காலம்டா ஆயா அங்கேயே ஆரம்பிச்சிட்டாங்கடா உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்? எனக்கா ஆமா ஃபர்ஸ்ட் நைட் சரி சரி மருதா கருத்து என்ன பண்ண? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃபர்ஸ்ட் நைட் விளையாடுறேன் மந்திரி பெண்களுக்கு பிடிச்சது கும்மி, ஆண்களுக்கு பிடிச்சது ரம்மி சீட்டுக்கிட்டு ஐயோ பூப்பந்து. பூப்பந்து ஆ அது ரெண்டு விளையாட்டு தான் பிடிக்கும். அதனால நல்ல விளையாட்டா கும்மி அடிச்சு விளையாடுவோமா அதனால எப்படி தெரியுமா? இப்படி வாழ்த்துறேன் வாழ்த்துறேன் மன பெண்களையும் வாழ்த்துறேன். பாட தெரியல யூடியூப் ஒரு ஒரு தடவை அதை விட்டேன் எனக்கு போட்டு தரல அதுல இவனை முதல்ல புடிச்ச இந்த போஸ்ட் மரத்துல கட்டி விடுவீங்க. கட்டிடுவாங்க. நான் வாழ்த்துறேன். முட்டா மந்திரி எவ்வளவு காசு செலவு பண்ணி நம்ம ஊர் மக்கள் எல்லாம் நாடகத்தை வச்சிருக்காங்க. அவங்கள 4 வார்த்தை பேசுறாதானே நல்லா இருக்கும். ஆமா நானே பாடுறேன். நீ வாங்கி பாட பெட்டியா இருக்காரு. பாட வேணாம். வாழ்த்துறேன் வாழ்த்துறேன் மன பெண்களையும் வாழ்த்துறேன். இந்த பெண்ணை பித்த தாயாரே போதகமா கேட்டிருங்க. இந்த மக்களை பெத்தவுக மனமங்களமா கேட்டிருங்க. சின்னாம்பு போல சிரிச்ச முகத்துக்கு அந்த சூரிய நர்வமோசம் எங்கே வாச்சிச்சோ. வெத்தலை போல சிரிச்ச முகத்துக்கு இந்த சூரிய நர்வமோசம் எங்கே வாச்சிச்சோ. கீழிருந்து மயங்கிய மனிதானோ உமரத்து மேலிருந்து புலி வீட்ட அழகிலே உமரத்து கீழிருந்து இங்கே புலம்பிய மனிதானோ. குறுக்கு பாதையில் பறிச்சு வழியில் இருக்கும் இளமனசு அறுத்தம் தெரிஞ்சு நின்று கூறாம போறவளே குருவமா கூறாம போறவளே குருவமா குருவமா
நாடத்தை முடிச்சுட்டு கூட்டத்தோட குழந்தை நிற்கிற குருவம்மா ஆசமுள்ள பருவம்மா யார் ஓ குருமாவாமா கூட்டத்தோட குழந்தை நிற்கிற குருவம்மா ஆசமுள்ள பருவம்மா என்ன எனக்கு மட்டும் அடிக்க மாட்டேங்கிறாங்க மல்லிகப்பு மண்ணக்குற இடம் மதுரதா மாமாயோட குதுரதா மல்லிகப்பு மண்ணக்கு போடுங்க போடுங்க அப்படிதான் அமுக்கு அப்படி அப்படி காத்து மேல என்ன புதுசு பிளான் காத்து மேல காத்து கீழே காத்து ரைட்ல காத்து ரைட்ல வீட்டு மேல காத்தடிக்குது காத்து ரொம்ப காத்தடிக்குது கையில பார்த்த கல்பா வேணுமா வர்றமா கஷ்டக்கல்லப்பட்ட பிரியாணி கட்டிகளை கிட்ட வரியாணி கல்யாணமாக போயிட்டு வைக்குமா ரைட்டுமா போடு ஆஹா என் குண்டிய வாங்குறது ஆஹா அங்க மசுரா இருக்குது அவங்க வாசிக்கணும்னு அவசியம் இல்லை, நானே எனக்கு வாசிக்கட்டுமா? அப்படியே அப்ப நீ நமக்கு செவிட்டு போயிருக்கிறியா? நீங்க எனக்கு வாசிக்கவே வேண்டாம், நானே வாசிக்கிறேன் தெரியுமா? நினைக்கிறதாலும் பயப்படாம இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வேற தப்பா சொல்றேன். நம்ம இப்படியே விளையாண்டு இருந்தாம வச்சுக்கோங்க, அப்பா வந்தானா அடிப்பாரு. ஆமாமா, அதனால அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து நம்ம ஆடி பாடி விளையாடலாம். அதுவரை நான் வந்து தோரக்குளம் ஜோயின் ஷாப்ல நடக்கிறேன். என்னை வந்து தூக்கிட்டு போயிருக்க எவ்வளவு சாலியா போறாங்க, வரா கை கொடுத்து. அதாவது அடுத்ததாக கருப்பசாமி வரப்போகும் காரணத்தினால் யாரும் உட்காராதீங்க, வீட்டுக்கு போக. அப்படி அப்படி சுருட்டி எடுத்துரு, கட்டில தூக்கிட்டு போயிரு, கொண்டு போயிரு. கீழே படுத்திருந்தா கல்லு குத்துறதுக்கு மேலே ஏறி படுத்து தூக்குறேன். என்ன அவ்வளவு சாலியா இருக்கிறேன்?
அதுக்கு என்னடா அப்படி கிடக்குறாங்க? அவன் சட்டி ஓடலடா டே. எதனா நான் பார்த்து பேசுறது? ஓ ஏடா அவன் அவ்வளவுதான்டா பிளாட் ஆயிட்டான்டா. முடிஞ்சு கொண்டு போய் வீட்டுல தள்ளி விட்டுருக்கடா. சரி பரவாயில்ல, அவனை கொண்டு போய் மந்திர சொல்லுங்கப்பா. அதான் அவ்வளவுதான். யாரும் தெரியவில்லை, வந்து விட்டுருக்கா. யாரு பார்க்க புரியுதா? புரியலன்னா கேட்டுக்கடா. யாருக்கு? யாரு வானத்துல கேட்பீமா? என்ன ஓ இப்ப வேற தடியா லூஸ் மாதிரி பெப்பா கொஞ்சம் பண்ணாண்டா. யாருக்கு? சொல்லுங்க. ஏண்டா பழைய சொத்து விட்டு ஏண்டா கிளை. நாடத்தை மாத்திட்டாங்கடா. பொண்ணு சக்கட்டாடா போடா. அறுத்து போய் போடா கொண்டு போயிடுறான். காலையில இதை வச்சுக்கிட்டு தான்டா சாத்துறாங்க. அதாவது உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியாது. இந்த கருப்பசாமி போட்டு 2 பேர் வர்றாங்க தெரியுமா? யாரும் துக்கத்துல பீடியா அத போடா பேச வருவான். 2 கருப்பசாமி வருவாங்க. வர்றவங்க இந்த பப்படு போட்ட பாவப்பட்ட சிம்மத்தை சாப்பிட்டு எந்த பஸ்ல வராங்க? ஆனா போடா சைக்கிள்ல வராங்க. பெட்ரோல் போட்டு போடா. எதுல விட்டேன்? எல்லாருமே ஒன்னா நானா என்ன போடா போடா செவ்விய சேர்த்து அரைஞ்சு போடா. அதாவது சைக்கிள் எடுத்து பெட்ரோல் போடுவாங்க. சரி ஓட்டையில இப்பொழுது தாளக்காரனாகப்பட்டவன் என்னிடம் செவ்வியோட அரைச்ச வாங்கி சாவ போறேன். பேச விடுங்கடா. இதுல விட்டேன் செருப்பு பிஞ்சு போய் ஓடிட்டு. அதாவது இந்த கருப்பசாமி போட்டு வர்றாங்க. இந்த பாவப்பட்ட பப்பளம் எதுக்காக? ரொம்ப நல்ல நான் என் கஷ்டத்தை பேசிட்டு இருக்கிறேன். அண்ணன் ஒண்ணு எதுக்காக அடிக்கிறாங்க அப்படின்னா ஓ என்னடா வெறும் வாட்டர் நிறுத்திட்டு வந்து ஆளாளுக்கு என்னைய சோதிக்கிறாங்களே. இது எந்த முளைக்கிறாது? இந்த கொண்டு போடா. எதற்காக இந்த பிள்ளைய கொள்ளுகிறான்? ஏற்கனவே பின்னாடி தண்ணி அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சும்மா இல்ல. எதற்காக? முன்னாடி வீட்டுல என்ன பண்ணுது? கொடுக்குதுடா. ஆனா போகடா விளக்காதவங்களை பேச கொடுக்கலாம். இதுக்கு தாண்டா நான் கல்யாணமே பண்ணேன். இல்ல இன்னொரு வரை இதுக்கு தாண்டா கல்யாணமே நான் பண்ணாம இருக்கிறேன். எதுக்கு நம்ம பண்ணிட்டு ஒரு காரணம் இருக்குது. என்னடா? யார் வெட்டி? நம்ம வெட்டி. யார் மிருதாங்க? நம்ம மிருதாங்க. யார் மக்கள்? நம்ம மக்கள். நம்ம கொண்டாட்டி. ஆமா எனக்கு 6 மாசம் எனக்கு 6 மாசம் ஒத்தி கொடுத்துருக்காங்க. ஒரு ஏன் என்ன சொல்றேன்? கல்ல வீட்டுக்கு போகணுமா சுடுகாட்டுக்கு போகணுமா? ஏதாவது நம்ம போடா சகல மயிரும் போட. எதுல விட்டு எத்தனை பேர் ஆகுடைய எதுக்காக என்னை அடிக்கிறாங்க அப்படின்னா என்னை அடிச்சாத்தே அவங்களுக்கு காலையில சம்பளம். ஆமா போ கருப்பசாமி போட்டு வர்றாங்க. எதுக்கு பப்படம் அடிக்கிறாங்கன்னா என்னை அடிச்சாத்தே அவங்களுக்கு சம்பளம். இன்னைக்கு வந்திருக்கிற 2 ஆளுமே நல்ல தொட்டில் ஒண்ணு கடிக்க பேக் கொண்டு வர வேண்டியதாண்டா. அடுத்து பாக்கெட் வச்சுக்கடா. சரி பரவாயில்ல, யாரும் வந்து கொடுங்க. யாரு பாப்போம்? யாருக்கு? ஆளாளுக்கு கிளம்புறாங்க. நான் தேம்ப வந்தேன். தேங்காய் தந்துட்டு வா. இந்தடா தின்னடா போடா. என்னடா ஆளாளுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க? என்ன பண்ண கொடுக்கடா. யார் நீங்க? யாரு நீங்க? ஆம்பளை யார் சொன்னா? வா எக்ஸல வந்து இங்க வா எந்திரச்சு. என்னங்க?
அவன் தாவுகால் போட்டுருக்கேன் பேசு. அது வரப்பா கரெக்டா பதில் சொன்னீங்க. ஏய் அவன் எப்பன்னு இருக்கேன் சும்மா. நீங்க யார் என்று தெரியலாம். நீங்க யாரு? இதுக்கெல்லாம் கை தட்ட வத்தியா நீ? போட்டா செவி வச்சா தரது போய் அப்புறம் பேர் முத்த கொடுத்துக்கலாம் போ. இப்ப ஏன் கொடுக்குறேன்? யார் நீங்க? நீங்க யாரு? நீங்க யாரு? நீங்க யாரு? நீங்க யாரு சொல்ல மாட்டீங்களோ? நீங்க யாரு சொல்ல மாட்டீங்களா? நீங்க யாரு சொல்ல அப்போட முதல்ல கொஞ்சம் போங்க. நீங்க யாரு சொல்ல நீங்க யாரு? ஆத்தா விட்டு முதல்ல கொடுங்க. மரியாதையா பேசணும். நான் பேசாம தான் நின்னுட்டு இருந்தேன். யாரு நீங்க? எங்க போறீங்கன்னு கேட்டீங்களா இல்லையா? மீண்டும் பப்புன் டான்ஸ் ஆரம்பித்து விட்டது. ஏய் யாருமா நீ? அப்பலாம் சொல்ல கூடாது. சரி யாரு நீங்க யாரு? நீங்க யாரு? நான் பேசாம நின்னுட்டு இருந்தேனே. எதுக்கு பேசாம? நான் பேசாம அரண்மனைக்குள்ள போய் கொண்டிருந்தேன். யாரு எங்கன்னு கேட்டீங்களா இல்லையா? அரண்மனையை காணப்படா. டேய் அத சீன் அடிச்சு கொடுக்குறா டேய். பெரிய பெரிய மலை இருக்கு வேட்டைக்கு வா காலையில. நான் பின்வாசல் வழியாக வந்து விட்டேன். இப்ப சொல்ற அதான் அரண்மனை. நான் உங்கள் அந்தவனத்திற்குள் வந்து விட்டவனும். காட்டுக்குள்ள இருக்குல்ல முறை. என்னது? நீ ஏன் வேலைக்கு போயிருப்ப போல. சரி விடுறா. இல்லடா முக்கியமான வேலைக்கு எதுவும் போய் பண்ணு. இதை சொன்னா ஒத்துக்குறாங்க. சரி யார் நீங்க? நீங்க யாருங்க? என்னைய வழிமறிக்கிறதுக்கு காரணம் என்ன? நான் வந்து இந்த இடத்துல காவல் பாக்குறேன்னா நான் தான் வருவேன். காவல் பாக்குறீங்க? காவல் பாக்குறீங்களா? ஆமாண்டா. யாரு காவல் பாக்குறீங்க? திணை காவல். கருந்தினை செந்தினை. கரந்தினை யாரு? செந்தினை யாரு? நாடகம் மாத்திட்டேன் அண்ணே ஜப்துட்டேன். பள்ளி திருமண நாடகமா மாத்திட்டாங்களே. மாமாய் நாடகம். மந்திரி. ஓ ஐயோ மந்திரியா? மந்திரி தான். இந்த இடத்துல நான் மந்திரி தான். யாருக்கு மந்திரி? எங்க அமைச்சருக்கு. எனக்கு மந்திரிங்க. வாடா நான் இப்ப எப்படி தானே இருக்கிறேன். இங்க வா மந்திரிக்கு என்ன தானே இங்க வா பக்கத்துல வா. இல்லடா வாடா. எனக்கு பக்கத்துல போய் பழக்கம் இல்ல. நான் அப்படி டென்ஷன் ஆகி போயிருவேன். வா நீ வாட. பக்கத்துல போக பிடிக்காது. இப்ப தள்ளி இருக்கிறீங்க. அப்படியே என்ன மந்திரிக்கு பாக்குறியா? நீங்க யாருக்கு அமைச்சர்? இல்லடா மந்திரிக்கு பாக்குறியா? இங்க வாழ. என்னடா அடிக்கடி போயிடுறாங்க. மிருதங்காரனோட கண்டுபிடிச்சு கிடக்குறான் இந்த இடத்துல. மிஸ்டர் எஸ்எஸ்கே கிளம்பிட்டாங்க. எனக்கு ஆத்திர அவசரம் இருக்காதா? யாருங்க நீங்க? நான் மந்திரியோ. யாருக்கு மந்திரி? கோட்டை பெருமாளுக்கு. கோட்டை பெருமாளுக்கு. ஆமாமா. நீங்க அமைச்சர்? ஆமாமா. ஆஹா அப்படி சொல்லுங்க. அதனாலதான் வழிமறிக்கிறீங்களா? நாங்க யாரு? எதுக்கு கேட்க மாட்டீங்களா? அதாவது சேவக பெருமாள் தெரியுமா? ஆமா ஆமா தெரியுமா? சேவ பெருமாள் அடுத்த சொல்லு. இங்க கொண்டா இங்க இங்க கொண்டா இங்க கொண்டா. அவன் பொண்டாட்டி இந்நேரத்துக்கு தான் பொண்ணு பண்ணுவாளா? போதக்கிறாங்க. நான் யாருன்னு கேக்குறீங்க? யாருங்க? கோட்டை பெருமாள் இருக்கார்ல, உங்க மன்னர் கோட்டை பெருமாள். அவருடைய தம்பி தான் சேவக பெருமாள். அவருக்கு தம்பி இருக்காருன்னு தெரியாதுமா. அதாவது நீங்க என்னைக்காச்சும் கேட்டிருக்கீங்களா உங்களுக்கு தம்பி தங்கச்சி அக்கா அண்ணன் இருக்காங்களா? 10 நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கே கேட்டிருப்பாங்க இந்த டைலாக் எல்லாம். சரி சேவிக்க பெருமாள். அதனால கேட்டிருந்தா உங்க மன்னர் சொல்லி இருப்பார். சரிவா. கேட்டிருந்தா உங்க மன்னர் தெரிவிச்சிருப்பார். என்ன கட்டி கொடுத்துருப்பாரா? சரி சொல்றா. அதனால அவருடைய தம்பி தான் சேவக பெருமாள். சேவக பெருமாளுடைய மனைவி தான் சிலம்பாய். அந்த சிலம்பாய் நான் தான். மிருதங்கரை முட்டாட்டில சேவக பெருமாள். சரி ரைட். என்கிட்ட மிருதங்கரை குடும்பத்துல வம்பல் முட்டலான்னு பாக்குறீங்களா? அப்படியா? சரிம்மா எதுக்கு வந்தீங்க? எதுக்கு வந்தேன்னு கேக்குறீங்க? அதாவது எதுக்கு யார புடிச்சுக்கிட்டு இல்ல காசு வாங்கி ஊருக்கு போலாம் வந்தீங்க. அப்பலாம் பேசக்கூடாது. நான் பேச மாட்டேன். மரியாதையா பேசு. மரியாதையா பேசு. இந்த இடத்துல யார் நானு? நீ வந்து பொம்பளை. ஏன் உனக்கே டவுட்டா இருக்கா? யாராவது அப்புறம் கோட்டை பெருமாள் இருக்கார்ல, கோட்டை பெருமாள் என்ன வேணும்? கோட்டை பெருமாள் என்னோட மன்னர். மன்னர். அவருடைய தம்பி என்ன வேணும்? இளைய மன்னர். இளைய மகாராஜா. அவருடைய மனைவி நான் யாரு? என் பொண்டாட்டி. என்ன வேணும்? சரி எனக்கு அத்தாச்சியா? விளக்குமாறு விளக்குமாறு பிச்சை வச்சு நேத்தா சொல்லி தான் வாங்கி கொடுத்துருப்பேன். சரி 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 சரிம்மா. சரிம்மா நீ இளைய
நீங்க மகாராணி மகாராணி மரியாதையா பேசணும். சரிம்மா. ஆமா. அதனால நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னா, எனக்கும் என் கணவருக்கும் திருமணமாகி 12 வருஷம் ஆயிடுச்சு. 12 வருஷம் ஆயும் இன்னொரு புழுப்பூச்சி கூட இல்ல தெரியுமா? புழுப்பூச்சி இல்லன்னா வயிற்ற கிழிச்சு சாணி அள்ளி உள்ள போடு. புழுப்பூச்சி அதை சொல்லல மந்திரி, பிள்ளை குட்டி கூட இல்ல. நான் தான் இருக்கேன். அப்புறம் எதுக்குடா இருக்கிற? அப்படி சொல்லி எத்தனை பேர்த்த கொடுத்துருப்பேன். இல்ல நீ இன்னும் தூங்கலையா? இருடா, உங்களுக்கு ரொம்ப நாளா புள்ள இல்ல. ஆமா, புள்ள இல்ல. உன் புருஷன் வெளியே போன நேரத்துல சொல்லு. எதுக்கு புள்ள கொடுக்கத? எங்க உள்ள இல்ல, புள்ள புள்ள கொடுக்க. அதனால மந்திரி, அது உங்களுக்கு பிள்ளைகளால இங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேக்குறீங்க. அதாவது உங்க மன்னருக்கு ஒரே பிரசவத்துல 8 குழந்தை. 8 குழந்தை? 8 குழந்தை. 9 குழந்தை. 9 குழந்தை இல்லம்மா, 7 குழந்தை. 7 குழந்தை பிறந்திருக்கு. நீ ஏன் நடத்த முடிச்சிரு? எனக்கு தெரியும் மந்திரி, எனக்கு 7 குழந்தை தான் பிறந்துச்சு தெரியும். சரி, உங்க வாயாலே உண்மையை வர வைக்கணும், அதற்காக தான் சொன்னேன். அதனால அந்த 7 பெண் குழந்தைல ஒரு குழந்தைய தானமா வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம் மந்திரி. அந்த குழந்தையை வாங்கி கொடுத்தால் உயிர் வாழ்வோம், இல்லனால் எங்களையே மாண்டு செத்துறா. இல்லையே வாங்கி கொடுக்க மாட்டேன், செத்துற. அப்படிலாம் சொல்லாதீங்க மந்திரி. அப்படியா? சொல்லாதீங்க மந்திரி. கவலையே படாதரா. ஏன் உனக்கு புள்ள கொடுக்குறேன்னு எங்க அப்பா ஆயப்ப மேல எல்லாம் மந்திரி. அதனால வளவளன்னு பேசினா வாய்க்கு கேடு. ஆமாடா, வருஷம் ஒரு பிள்ளை பார்த்தா அதுக்கு தான் கேடு. எதுக்கு? வயித்துக்குடா, உடம்பு. அதனால மந்திரி ஒரு குழந்தைய வாங்கி வைங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பசிக்குது. இப்பதான் பேதிக்கிற மாதிரி தண்ணியா? சரி, போய் சாப்பிட்டு வாடா போடா. பசியில இருக்குதா? ஏய் வலிக்குது, நான் அழைச்சு அதனால மந்திரி, நான் போய் உணவருந்து விட்டு வருகிறேன். தாங்கள் குழந்தையை வாங்கி வைக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் சென்று வருகிறேன். ஓ, டைலாக் முடிச்சுன்னா கிளம்பிடுறேன். நான் மட்டும் தான்டா ஓன் வயசுல பேசுறேன். அதே மாதிரி டைலாக் மட்டும் தான்டா வச்சுட்டு போறேன். மிஸ்டர் டுமுக்கு, அப்படியா? எனக்கு டைலாக் மறந்து வச்சுடா. தெலுங்காயி தெலுங்காயி பச்சை பிள்ளைய நாடத்து குட்டியா இருக்காங்க. சாமி பள்ளியோட போயிட்டு வந்துட்டியா? கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா? எங்க அப்பா யார் கண்ணிலையும் படாதவரை அரண்மனைக்குள்ளேயே ரகசியமா நந்தோட விளையாட கூட போக கூடாதுன்னு அனுப்பிச்சு வச்சிருக்காரு. என்னை அடைச்சு வச்சிருக்காரு. நான் எப்படி பள்ளியோடத்துக்கு போவேன்? அப்ப படிக்காதவள். சரி மந்திரி, என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? எனக்கு அம்மா, அப்பா, ஆசான், குரு எல்லாமே நீங்க தானே. அப்படி இருக்கிறப்ப என்னைய பார்த்து படிக்காத முட்டான்னு சொல்றீங்களா? இல்ல, சொல்ல மாட்டேன். சொல்லாதீங்க, இல்லாட்ட உங்க பேர் தான் கெட்டு போகும். பொண்ணு 2ஆம் கிளாஸ்ல சேர்த்து விட்டுறேன். நீ அப்படித்தான்டா இருக்கிற, பச்சை பிள்ளையா இருக்கிற. எதுக்கா நீ என்னை கூப்பிட்டீங்க மந்திரி? உன்னை பார்க்க சித்தி சித்தி பார்த்திருக்காங்க. அப்படியா மந்திரி? நானு இன்னும் சித்தி சித்தப்பாவை பார்க்கவே இல்லை. அதனால ஒரு ஓரமா நின்னு எங்க சித்தி சித்தப்பா போய் பார்க்கலன்னு சொல்ல வந்தேன். பார்க்காதடா. ஏன் தெரியுமா? ஏன்? உங்களை வந்து யார் கண்ணுக்கும் படாம வளர்க்க சொன்னார் உங்க அப்பா. அப்படியா? ஆமா. அதனால மந்திரி, அப்பா சொன்னார்னா 1000 அர்த்தம் இருக்கும். இல்ல இல்ல, அதனால என்னை பார்க்க கூடாது. 145 அர்த்தம் தான் இருக்குது. அப்படியா? காலையில யார் கண்ணுக்கு தெரியாம வளர்க்க சொன்னார். ஆமா. அதனால யூடியூப் எடுக்காதே, உலகமெல்லாம் தெரியும். என்ன என்ன ஆப் பண்ணிவிட்ட? ஏன் தெரியுமா? நீ அவங்கள பாக்குறத சத்தியா. அப்படியா? அவங்க உன்னைய பார்த்துட்டாங்க, என்ன ஆகும்? என் தலையை வெட்டி வேணும் உங்க அப்பா சொன்னார். அப்புறம் நான் செத்து போயிருவேனா அவங்க பார்த்துட்டா? ஆமாண்டா. அப்புறம் உன்னை கொண்டு போய் புதைக்க. உன்னைய புதைக்கிற இடத்துல பக்கத்துல உன்னைய புதைக்க மாட்டாங்களா? என்னைய புதைக்கிற இடத்துல நீதான் செத்து போயிருவேன். அதனால இப்ப என்ன செய்யலாம்? அதனால அவங்க யார் கண்ணுக்கு தெரியாம தெரியாம நான் சொல்ற இடத்துல போய் ஒளிச்சுக்கங்க.
எந்த இடத்துல சொல்லட்டுமா? சொல்லுங்க. நம்ம ஊர்ல ஒரு ஜேசிபி வாடகைக்கு முடிச்சு இங்க 7 குழிய நோண்டி உங்க 7 வாட்டை உள்ள போட்டு மூடிடுறீ. ஒரு சித்து போய் போனோம்னா திறந்து வெளியே வந்துருக்கேன். நல்ல யோசனை. நான் ஒரு யோசனை சொல்றேன். என்னடா? 7 குழி நோண்டுறீங்கல்ல, 8வது ஒரு குழியை நோண்டுங்க. எதுக்குடா? பக்கத்துல நீங்க உங்களை போட்டு மண்ணை மூடிடுறேன். நான் செத்து போயிருவேனே. அப்புறம் நாங்க மட்டும் சாக மாட்டோமா? சரி, அது வேணாம். நம்ம ஊர்ல பெரிய மரமா பார்த்து ஒரே தலைவுல 7 கைத்த போட்டு உங்க 7 கைத்தையும் தொங்க விட்டுறாரு. மந்திரி, பக்கத்துல 8வது ஒரு கயிறையும் தொங்க விடுங்க. அந்த கைத்துல நீங்க தொங்குங்க. நீங்க சாகரிகளா உயிரோட இருக்கீங்களான்னு பார்த்து அப்புறம் 7 கயிறுல நாங்க தொங்குறோம். செத்துருவோம். சரி, வேணாம்டா. நம்ம அரண்மனைக்குள்ள பெரிய பஞ்சாரம் ஒண்ணு இருக்குது. அதுல கோழி தானே அடைப்பாங்க. அதான்டா போட்டா ஒண்ணு இறக்குறீ. நான் கோழியா? போட்டா கோழி. அப்படி மூஞ்சி வைக்காதடா. அப்புறம் சிரிப்பு வருதா? ஐயோ, அந்த பஞ்சாயத்துல நான் எப்படி உட்கார்றது? உள்ள போய் குந்திக்கிட்டு உட்காந்துக்கலாம். எவ்வளவு நேரம் உட்கார்றது? அவங்க சித்து போற வரையும் உட்காந்துக்க. அப்பனா சீக்கிரம் மந்திரி, அவங்க போனதுக்கு அப்புறம் சீக்கிரமே என்னை திறந்து விட்டுருவோம். சரி சரி சரி, போ உட்காரு. பஞ்சாயத்துக்குள்ளயா? ஆமா, அதுக்குள்ள போய் ஒழிச்சுக்க. 10வது படிக்கிற பிள்ளை 12வது படிக்கிற பிள்ளைகளா நடத்த முடியாது. என்னைய போட்டு அறுக்கிறாங்களே பாயிங்க. சரி, யாருக்கு இந்த ஊர்லடா இப்படி பஞ்சாரம் இருக்கு? என்னடா வாந்தி வருதா? புள்ள கொடுத்துட்டாங்களா? ஏப்ப ஊட்டியா? திருப்தியா சாப்பிட்டோம். திருப்பதி பேல நீ சாப்பிட்ட சோறு இருக்கும் போது? திருப்பதி பேல திருப்தியா சாப்பிட்டோம். திருப்தியா சாப்பிட்டேன். ஆமா. சாப்பிட்டீங்கன்னா கிளம்ப வேண்டியதானே? அருமையான சாப்பாடு. கிளம்பணுமா? அப்புறம் பிள்ளை கொடுங்க மந்திரி. என்னடா லைட் ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன். கேட்டுக்கிட்டே இருக்கிறாப்ல. நீ ரொம்ப ஆர்வமா இருக்க சாமி. உட்காரு சாமி. அவர் கொடுக்குறாரு. ஆமா, நீ ஒரு மாற்றமா தான் தெரியுற. சரி, புள்ள 7 ஊருக்கு போயிருச்சு. அச்சோ மந்திரி, பிள்ளை கொடுங்க. என்ன கொடுக்க மாட்டேன் நான் சொல்றேன். காலையில ஒரு புருஷக்காரையும் செருப்ப கொண்டுட்டுல இருக்காரு. நான் கேட்டல, இந்த 7 குழந்தைல ஒரு குழந்தைய வாங்கிச்சீங்களா? 7 ஊருக்கு போயிருச்சுடா. 7 ஊருக்கு போயிருச்சா? எப்ப போச்சு? அது நீ உள்ள போனோடனே போயிருச்சுடா. பொய் சொல்லாதீங்க மந்திரி, பொய் சொல்லாதீங்க. போயிருச்சுரோ. நான் பொய் சொல்ல மாட்டேன். நிஜமா 7 பிள்ளை 7 ஊருக்கு போயிருச்சா? ஆமா. என்னென்ன ஊருக்கு போச்சு? ஒண்ணு வந்து இடைய வீட்டுல இருக்குது, இன்னொன்னு வந்து பக்கத்தூர்ல நம்ம சோறு தின்ன வீட்டுல இருக்குது, இன்னொன்னு வந்து சோறு தின்ன வீட்லயா? சோறுனா கிளம்பிடுறாங்களா? இன்னொன்னு வந்து நாடகம் பார்த்துருந்துச்சு, போய் படுத்துருச்சு. வேற இன்னொன்னு பொறி வித்துக்கிட்டு இருக்குது. இன்னொன்னு அந்த வாழைப்பழத்தை. பிள்ளைங்க எங்க? பிள்ளைங்க எல்லாம் பார்க்க முடியாதா? இங்க இல்ல. இங்க இல்லடா. அப்ப என்ன ஏமாத்திட்டீங்க தானே? உன்னைய நான் ஏமாத்த மாட்டேன். அடுத்த வாரம் வந்தா பாக்கலாமா? அடுத்த வாரம் வாடா. நிஜமா? சரி, நான் சரி சரி சரி. பெரியகருப்பு சின்னகருப்பு கோயில இருந்து ஆடி வர நேரத்துல கோயிலுக்கு வந்து ஒரு முக்கியஸ்தர் போகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்க தூங்கி கொண்டு இருந்தாலும் கோயில் பூசாரி எங்க இருந்தாலும் கோயிலுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். கோயிலுக்கு போயிட்டாங்க. பெரிய கருப்பு சின்னகருப்பு கோயிலுக்கு போயிட்டாங்களா? இந்த பார்த்திருக்கவங்க கொஞ்சம் எழுப்பிடுங்க. சொல்றா சொல்றா. 7 ஊருக்கு போயிருச்சு. அடுத்த வாரம் தான் பாக்கலாம். வந்துட்டு அரை மணி நேரம் சுத்தி பார்க்கலாமா? சுத்தி பாரு. அது ராகத்தோட தான் சுத்துவாங்க. சொல்றா. சூப்பர்டா. சொல்றா சொல்றா. அடுத்த வருஷம் தவறாமல் இங்க வர வேண்டும். கண்டிப்பாக. நாடா பாக்கவா? இந்த பாடிடுவோம். சரி சரி மந்திரி, அது என்னது? அது என்னது? அது என்னது மந்திரி? அது என்னோட வெட்டி தாத்தா. அது அது என்னது? அதுதான் பஞ்சாரம். பஞ்சாரம்? பஞ்சாரத்துக்குள்ள என்ன இருக்கு? குஞ்சு நீங்க என்ன குஞ்சு இருக்குன்னு சொன்னீங்க? கோழி குஞ்சு. கோழி குஞ்சு தான் வந்து சொல்றேன். எங்க அரண்மனையில நான்
பத்திரிக்கை, மாட்ட பத்திரிக்கை, பன்னிய பத்திரிக்கை, குரங்க பத்திரிக்கை, கழுதைய பத்திரிக்கை. ஆனா நான் கொஞ்சம் மட்டும் பார்த்ததே இல்லை மந்திரி. உள்ள இருக்கிறது என்னது? கோழி குஞ்சு. கோழி குஞ்சு. போய் சொல்லாதீங்க. பக்கத்துல போனா வேற சவுண்ட் கேக்குது. என்ன இது வேற போட்டா இது போட்டாங்களா? பக்கத்துல ஏய் வா வா வா. ஏய் என்ன சவுண்ட் கேக்குது? என்ன சத்தம்? பாத்தியா? போய் சொல்லாதீங்க மந்திரி. உள்ள இருக்கிறது கோழி இல்லங்கறேன். கோழி தாங்கறேன். போய் சொல்லாதீங்க. போய் சொல்ல மாட்டேன். பக்கத்துல போனா குழந்தை சவுண்ட் கேக்குது. மெமிக்ரி கத்து கொடுத்துருக்கேன் கோழி. ஏய் பஞ்சாறு குளக்குள்ள 7 குழந்தைய மறைச்சு வச்சிட்டு கோழின்னு போய் சொல்றீங்களா? உள்ள இருக்கிறது குழந்தை தானே? கோழி. கோழியா குழந்தையா? குழந்தையா கோழியா? ஏய் கோழி. கோழியா குழந்தையா? கோழி. குழந்தையா கோழியா? கோழியா குழந்தை? கோழி. 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 குழந்தை. குழந்தை. ஏய் கோழி கோழி. கோழினா போண்டா கோழி. சத்தியமாக? சத்தியமாக. நிச்சயமாக? நிச்சயம் பண்ணிக்கிறேன். நிச்சயமாக. அந்த செல்ல தூக்கி போட்டு ஓட தண்ணிக்குள்ள போ. ஏய் நீ வாப்பா. அப்பா போய் சொல்லாதீங்க மந்திரி. நான் போய் சொல்லுவேன். அவன் ஆள் போன் பண்ணிருச்சு. செருப்பு கழட்டி அடியாம. சரி சொல்றா மந்திரி. சத்தியமாக? நிச்சயமாக? இதுக்கு தானே ஆசைப்பட்டேன். சீரியஸா சொல்லு. நிச்சயமாக? சத்தியமாக? நிச்சயமாக. சத்தியமாக? நிச்சயமாக? நீ வளரக்கூடிய அந்த அழகர் மலை என்பதுவாக உள்ள இருப்பது கோழிதா? குழந்தைதா? 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 மந்திரி வந்திருக்கிறது யார் என்று தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீ பஞ்சார குடைக்குள் 7 குழந்தை வைத்து கோழி என்று சொன்ன காலத்தால் 7 குழந்தைகள் கோழியாக போகட்டும். கோழியாக போகட்டும். கோழியாகவே போகட்டும். வர லேட்டா அவளே சொல்லிட்டு அவளே மியூசிக் போட்டுருக்கீங்க. இவங்க எல்லாம் ஒரு ஆளு இவங்க சொல்றாங்கன்னு உள்ள இருக்கிறதா கோழி ஆயிருமா? திறந்து பாப்பா. ஐயோ என்னடா கோழி என்ன முடி கடிச்சிருக்குது? கோழி நாயோட சொல்லிச்சு போல. நீங்க எல்லாம் கை தட்டுனீங்கன்னா அந்த கோழியை நான் பேச வைப்பேன். கை தட்டுங்க. கை தட்டினா அந்த கோழியை பேச வைக்கிறேன். பேச வைக்கலன்னா என்ன ஆடுகளுக்கு நீங்க தட்டின 4 பேத்துக்கு மட்டும் இப்ப பேச வைக்கிறேன் பாரு. ஐ லவ் யூ. ஏன் அது மட்டும் சொல்ல மாட்டேங்கிற? சொல்லுடா. இப்ப இன்னொன்னு சொல்லு பாக்குறீங்களா? இந்த ஊர்ல சித்தடா இந்த ஊர்ல இருக்கிற அனைவரும் என்ன தொங்கிருச்சு? ஏ டாமி
அது வந்துட்டாங்க அந்த நெருப்புல அதை அடைச்சிருக்கேன் அப்படியே 66 கைதட்டி கொலை ஓடுமல்ல கைதட்டு கொலை ஓடும் அறுபது ஆள் விட்டாது